ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 நவம்பர் ஸ்டெனோ டைப்பிஸ்டோட கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கவுன்சிலிங்கில் மொத்தமாக 187 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ வேக்கன்சிஸ் ஃபில் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187 அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 846 வந்து இருக்கு. ஸோ இப்போ எந்த கேட்டகரியில் எவ்வளோ வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஜென்ரல் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ மண்டே போகிறவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு, எவ்வளோ நாள் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டே வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு அது வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு. ஸோ டிசிக்கு 18th வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 18th மார்னிங் ப்ளஸ் ஆஃப்டர்நூன் போனவங்க கொஞ்சம் பேர் கிடச்சிது. அதே மாதிரி எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அதே வீக்கில் சாட்டர்டே வரைக்கும் கிடைக்கும்னு சொன்னோம். கரெக்டாக சாட்டர்டே வரைக்கும் கிடச்சிது. அதுக்கப்புறம் மண்டே வந்து ஃபர்ஸ்ட் டேபிள் செகண்ட் டேபிள் இருக்கவங்க சில பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுமே வந்து நம்ம எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிறத வச்சு நம்பரை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் போடுறோம். சாரி, இன்னைக்கு ஃபில் ஆனதை பார்த்துடலாம். ஸோ ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 53 போயிருக்கு. விமன் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் 27 இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேவும் டியூஸ்டேவும் கொஞ்சம் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் அண்ட் விமன் டெஸ்டிட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃபில் ஆயிருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 ஃபில் ஆயிருக்கு. பிளைண்ட்ல 4 வேக்கன்சி, டெஃப்ல 2 வேக்கன்சி வந்து மூவ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஓப்பன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் இது வந்து யார் வேணா செலக்ட் பண்ற மாதிரி. இன்னைக்கு கவுன்சிலிங் போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது ஜென்ரல் பிளைண்ட் தான் வந்து அந்த 4 வேக்கன்சி எடுத்தாங்களா இல்லை ஓப்பன் பண்ணி, ஏன்னா நம்ம டைப்பிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. யார் வேணா வந்து செலக்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் அது ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒன்றும் எவ்வளோ நாள் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 12 வேக்கன்சி வந்து மூவ் ஆயிருக்கு. ஜிடி விமன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி வந்து போயிருக்கு. ரிமைனிங் 30 and 15 அவைலபிளாக இருக்கு. ஸோ ஜென்ரல் டர்ன் நான் சொன்ன மாதிரி 2 days இன்னும் போக சான்சஸ் இருக்கு அதிகபட்சமா. அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் டர்ன் முடிஞ்சிடும். எப்படி 2 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரல்ல போகிற வேக்கன்சிஸ் குறைஞ்சு அந்தந்த கம்யூனிட்டியில் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டியில் நிறைய போகும். பிசி எம்பிசியில் வந்து நிறைய மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் முடிஞ்சிடும். நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. நான் அது என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்யூனல் ரேங்க்ல போகும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்க, மண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனல் ரேங்க்ல நிறைய மூவ் ஆயிட்டு, ஐ மீன் உங்கள் கம்யூனிட்டியில் ரிசர்வேஷனில் இருக்க சீட்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆயிட்டு ஜென்ரல் அப்படியே இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நாள் போகும். ஸோ ஜென்ரல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ இதுதான் ஜென்ரல் டெனரல் ஸ்டேட்டஸ். அடுத்து நான் பிசிக்கு போயிடலாம். பிசி விமன் பார்த்தீங்க அப்படின்னா 37 இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு. 84 வந்து இருக்கு. ஸோ பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் 3 days போகும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போகிறவங்க வரைக்கும் பிசிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி டெஸ்டிட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 12 வேக்கன்சிஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஆர்த்தோ ஒரு வேக்கன்சி மூவ் ஆயிருக்கு. ஜெனரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 7 மூவ் ஆகி 15 இருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் இன்னொரு 2 days வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் மூவே ஆகலை. ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம். டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்குமே பார்த்தீங்கன்னா பிசிஎம் வந்து ரொம்ப மூவ் ஆகாமல் தான் இருந்தது. அது வந்து இப்போ December 8 and 9 வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 2 days தான் வந்து கிடைக்கும். ஸோ பிசிஎம் டைப்பிஸ்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து December 8 and 9 வந்து கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லையுமே வந்து அப்படியே இருக்குது. பிசிஎம் எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ அவங்களோட வேக்கன்சிஸ் வந்து லாஸ்ட்டாக போகிறவங்க வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது எஸ்சி பாருங்க. எஸ்சியில் வந்து 96 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்கு. விமனில் 27 வேக்கன்சிஸ் இருக்கு. அதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 8 தான் போயிருக்கு. 88 வந்து இருக்கு. ஸோ எஸ்சி வந்து ஒரு 4 days வந்து போக சான்ஸ் இருக்கு. 4-5 days வரைக்கும் எஸ்சிக்கு வந்து கிடைக்கும். எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-5 days வரைக்கும் கிடைக்கும். அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ போஸ்ட் பண்றேன். அதை வந்து பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டர்ல 1 போயிருக்கு. விமன்லயே வந்து போல. அப்படியே தான் வந்திருக்கு. மத்த எந்த வேக்கன்ஸிஸும் மூவ் ஆகல. ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப தைரியமா இருக்கலாம். அடுத்து வந்து ஒரு அந்த வீக்கெண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஸோ எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாரி கொஞ்சம் அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு முதல்லயே சொன்ன மாரி என்னன்னா, இதெல்லாம் வந்து ம் அ ஜெனரல்ல தான் இன்னைக்கு எல்லாமே மூவ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஜெனரல் ஆ நம்ம போய் செலக்ட் பண்ணும்போது ஜெனரல்லயே இருக்கும். அதனால ஜெனரல்ல செலக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அதனால ஆ பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டில ரொம்ப மூவ் ஆகல. எம்பிசிலயும் அப்படியே தான் இருக்கு. எம்பிசியும் வந்து ஒரு 4 டேஸ் போகறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல ஜெனரல் முடியும். அப்புறம் பிசி முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து எம்பிசி முடியும். ஸோ எம்பிசி வேக்கன்ஸீஸ் நெறையவே இருக்கு. அதனால நீங்க வந்து அத பத்தி வொரி பண்ணவே தேவையில்ல. ஓகே. அதே மாரி எம்பிசி டெஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ஸி போயிருக்கு. ஆர்த்தோல 3 போயிருக்கு. ஜெனரல் விமன், பிஎஸ்டிஎம் 2 போயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்பிசி மல்டிபிள் டிசபிலிட்டில 1 போயிருக்கு. 1 அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்தது எஸ்டி. எஸ்டில வந்து எந்த வேக்கன்சியுமே ஃபில் ஆகல. அந்த 26 வேக்கன்ஸீஸ் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு. ஸோ எஸ்டிக்கு மொத்தம் 26 வேக்கன்ஸீஸ் இருக்கு. அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டி இந்த 3 கிரைட்டீரியா குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எஸ்டி வந்து லாஸ்ட் வரைக்கும் வரும். எஸ்டி, எஸ்சிஏ 2மே பார்த்தீங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்குமே இதே ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்து வந்தது. எல்லாருக்குமே வந்து அது முடியிற வரைக்கும் வந்து வந்துச்சு. ஸோ அதனால நீங்க அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. எஸ்சிஏ, எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 187 வேக்கன்ஸீஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இன்னும் எத்தன நாள் போறவங்க சேஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா இருக்க பட்சத்தில மண்டே அண்ட் டியூஸ்டே ஓகே. ஸோ டியூஸ்டே வந்து நான் சொல்றேன். மண்டே அன்னைக்கு சொல்றேன் எவ்வளோ பாசிபிலிட்டி. மண்டே போறவங்க கன்ஃபார்மா வந்து இருக்கலாம். டியூஸ்டே வந்து நான் மண்டே அன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பிசியா இருக்கீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே வரைக்குமே நீங்க வந்து பயப்பட வேண்டாம். அடுத்த 3 டேஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ 4த் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது எவ்வளோ ஃபில் ஆகுது. ஜெனரல் முடியும்போது பிசில வந்து நெறைய மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அத வச்சு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 3, 4 டேஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் சொல்றேன். அதாவது ஒரு 5 டேஸ் வரைக்கும் கூட எம்பிசிக்கு போக சான்சஸ் இருக்கு. அ இது ப்ரெடிக்ஷன் தான். அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் வந்து உங்களுக்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ இத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி பிசிஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 7த் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் கவுன்சிலிங். ஸோ அது வரைக்குமே வந்து பிசிஎம்க்குலாம் சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டே போறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டிக்குலாம் வந்து கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஸோ முதல் 5 டேஸ் வந்து போறது யார் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல், எம்பிசி, பிசி இவங்களுக்கு தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே போறவங்க. ஸோ மண்டே போறீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம கம்யூனிட்டில இருக்கு. அத போய் நம்ம எப்படி செலக்ட் நம்ம வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா, அங்க போய் செலக்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்து அந்த வீடியோ. இது வந்து டெய்லி எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டெனோடைபிஸ்ட் முடியிற வரைக்கும் வந்து போட்டுட்டே இருப்போம். ஸோ இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டெனோடைபிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது டிசம்பர் 9க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்ம சேனல்ல குரூப் 2 பிரிப்பரேஷன் வீடியோஸ் தான் வந்து போட போறோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நெவர் கிவ் அப் டிஎன்பிஎஸ்சி ஃபார் ஃபர்தர் பிரிப்பரேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸோட ஐ வில் கம் பேக். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம்.